Hey guys, welcome to Shami Cooking Mantra. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, உரத் தால், அப்புறம் கொத்தவரங்காய், வரமிளகா, கொஞ்சம் கார்லிக் போட்டு கொஞ்சூண்டு எண்ணெயில் சாட்டே பண்ணோம். ஃபஸ்ட்டு உரத் தாலும் வரமிளகாவும் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொத்தவரங்காய், கார்லிக் போட்டு மைல்டாக சாட்டே பண்ணி சால்ட் போட்டு 2 மினிட்ஸில் அதை மிக்சியில் போட்டு துவையல் பண்ணிடலாம். அது எதுக்குன்னா, இப்போ நான் மில்லட்டில் கஞ்சி பண்ணியிருக்கேன் வித் வாழைப்பூ. பனானா ஃப்ளாரில் பிளாசமில் இந்த மாதிரி நல்லா மில்லட்டோடு சேர்ந்து நல்லா ஸ்மாஷியாக வேக வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் போட்டு நல்லா அது கொஞ்சம் லைட்டாக அதில் சேர்ந்ததுக்கப்புறமா தேர்ட் மில்க் செகண்ட் மில்க் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மில்க்கை ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும், அந்த டெக்ஸ்சரும் ரிச்சாக இருக்கும். எல்லா மில்க்கையும் ஒன்றா போட்டிங்கன்னா இட் வில் பி வாட்ரி. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு தேர்ட் மில்க் போடுங்க. அதில் நல்லா கொஞ்சம் ஸ்மாஷி ஆனோடனே செகண்டு, அதுக்கப்புறமா நல்லா குழச்சி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃபைனலி யூ டர்ன் ஆஃப் த ஸ்டவ் அண்ட் ஆட் த திக்கர் வெர்ஷன், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மில்க். அதை போட்டு நிறுத்திட்டேங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஷுட் நாட் பி ஆன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆற வரைக்கும் யூ ஷுட் பி வாட் டு சே கேர்ஃபுல். ஸோ அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் வாட்ரி ஆகிடும் அந்த குக்கரோட சூட்லேயே. ஸோ நவ் இட் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இந்த கொத்தவரங்காய் துவையல் ப்ளஸ் அந்த ஹெல்தியான கஞ்சி, இது எவ்வளோ ஹெல்தினா எனக்கு தெரியவே தெரியாது. ஐ வாஸ் பிளானிங் டு டூ திஸ் ஃபார் ஸோ லாங், பட் இப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சே, மறந்துடுவேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம துவையல். இட்ஸ் ரெடி நவ். அது ரொம்ப கோர்ஸாக அரைச்சிருக்கிறது தான் அதுக்கு செட் ஆகும். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக இருந்தால் அது செட் ஆகாது. துவையல்னாலே இட் ஷுட் பி கோர்ஸ், குறைன்னு இருக்கணும். அண்ட் இந்த தேங்காய் பால் கஞ்சி வித் வாழைப்பூ அண்ட் திஸ் துவையல் ஒரு வண்டர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்தி கைஸ். அந்த கொத்தவரங்காய் நம்ம பொரியல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், உசிலி பண்ணுவோம், பட் இட் வில் லூஸ் ஆல் தோஸ் நியூட்ரிஷன் வேல்யூ இன் தட். இந்த மாதிரி பண்ணும்போது இட் ஓன்ட் பி லூசிங் இட். அதனால் ப்ளீஸ் ட்ரை திஸ் துவையல், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.